1957 நவம்பர் 16. அந்த பிளைன்ஃபீல்டு பகுதியை அமைதியாக தூங்கிக்கிட்டு இருக்கும்போது ஒருத்த மட்டும் கத்தியோட அந்த ஃபார்ம் ஹவுஸ்க்குள்ளே சுற்றிக்கிட்டு இருக்கான். ஒரு பொண்ணோட உடம்பு தலை வெட்டப்பட்டு வயிறு கிழிக்கப்பட்டு அவள் உடம்புல இருந்த ஸ்கின் எடுக்கப்பட்டு மார்பகங்கள் வெட்டப்பட்டு ரத்தம் சொட்ட சொட்ட தலைகீழ தொங்கிக்கிட்டு இருக்கு. வீடு முழுசும் ஹியூமன் ஸ்கின்னால் செஞ்ச பொருட்கள் அங்கே இங்கேயும் சிதறி கிடக்குது. நாம் இப்போ பேசிக்கிட்டு இருக்கிறது சினிமாவோ இல்லை கதையோ இல்லைங்க. இது ஒரு ரியல் லைஃப் ஸ்டோரி. அவனை வெறும் மான்ஸ்டர்னு மட்டும் நம்ம சொல்லிட முடியாது. அவன் ஒரு கிரேவ் ராபர், அவன் ஒரு ஹியூமன் ஸ்கின் கலெக்டர், அவன் ஒரு ரியல் லைஃப் மான்ஸ்டர். இது ஜாக்லின் ஃபேபிள்ஸ் அண்ட் ரேவ்ஸ். நான் உங்கள் ஜாக்லின். வாங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாம். 1955 காலகட்டத்தில் அமெரிக்காவில் இருக்கிற விஸ்கான்சி சிட்டியில் பிளைன்ஃபீல்டுங்கிற பகுதி நிறைய ஃபார்ம்ஸ் அண்ட் கார்டன்ஸ் பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கிற ஒரு பிளேஸாக இருந்துச்சுங்க. மக்கள் தொகை 700 பேர் தான் இருந்திருப்பாங்க. ஆனால் ரொம்ப ஒத்துமையாக ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவியாக. எப்படி உதவின்னா, பேரண்ட்ஸ் வெளியே போகும்போது தன் குழந்தைங்கள நம்பிக்கையாக பக்கத்து வீட்டில் விட்டுட்டு போகிற அளவுக்கு அந்யோன்யமாக இருந்திருக்காங்கங்க. அப்படி தான் ஒரு நாள் பக்கத்து வீட்டில் இருந்து ஒரு லேடி தான் 6 வயசு பையனை எட்வர்ட் வீட்டில் விட்டுட்டு போகிறாங்க. எட்வர்ட் குழந்தைங்கன்னா அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். அவன் அந்த குழந்தைய நல்லா பார்த்துக்கிறான், சாப்பாடு கொடுக்குறான், ஸ்டோரி சொல்லி அவனை ரொம்ப ஹாப்பியாக வச்சுக்கிறான். ஈவினிங் அந்த குட்டி பையனோட அம்மா அவனை கூட்டிகிட்டு போகிறாங்க. பொதுவாகவே இந்த குழந்தைங்க அம்மாவை பார்த்த உடனே அந்த டே ஃபுல்லும் நடந்த எல்லா விஷயத்தையுமே ஒன்று விடாமல் சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. அந்த மாதிரி தான் அந்த குட்டி பையனும் அவன் அம்மா கிட்ட அன்றைக்கி நடந்ததை ஃபுல்லும் சொல்ல ஆரம்பிக்கிறான். அம்மா, எட்வர்ட் அங்கிள் வீட்டில் நான் என்னென்ன பண்ணினேன், என்னென்ன பார்த்தேன்னு தெரியுமா? எட்வர்ட் அங்கிள் வீடு ரொம்ப வித்தியாசமாக இருந்துச்சுமா. அந்த வீடு நம்ம வீடு மாதிரி இல்லை அப்படின்னு சொல்கிறான். இதை கேட்ட அம்மா கேஷுவலாக, அப்படி என்ன நம்ம வீடு மாதிரி இல்லாமல் என்ன வித்தியாசமாக இருந்துச்சு அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு அந்த பையன், வீட்டில் லைட்டே இல்லைம்மா, ரொம்ப இருட்டாக இருந்துச்சு, அண்டு நிறைய ஆன்டி அங்கிளோட ஃபேஸஸ் எல்லாம் கூட அங்கே இருந்ததை நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்கிறான். ஸோ அம்மா என்ன நினச்சிக்கிறாங்க, ஃபேஸஸ்ன்னு அவன் சொல்கிறத ஃபோட்டோவாக இருக்கும் அப்படின்னு நினச்சி, நீ நிறைய ஃபோட்டோ பார்த்தியா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு அவன், இல்லை, நிறைய ஃபேஸ் அண்ட் அங்கிளோட ஆன்ட்டியோட நிறைய ஃபேஸ் ஃபுல்லாகவுமே அங்கே இருந்துச்சுமா அப்படின்னு சொல்கிறான். ஸோ நிறைய கெஸ்ட்டு வந்திருந்தாங்களா அப்படின்னு அம்மா கேட்குறாங்க. இல்லை, நிறைய ஃபேஸஸ் கீழே இருந்துச்சு, அதை சுற்றி ரெட் கலரில் ஏதோ இருந்துச்சுமா அப்படின்னு சொல்கிறான். இதை கேட்ட அம்மாவுக்கு கொஞ்சம் வித்தியாசமாக தெரிஞ்சாலும் பெரிய அளவில் கண்டுக்கல. அவன் எதையோ பார்த்துட்டு விளையாட்டாக பேசுகிறான் அப்படின்னு அதை இக்னோர் பண்ணுறாங்க. ஆனால் இந்த விஷயம் எவ்வளோ பெரிய க்ரைம் ஹிஸ்ட்ரியை உண்டு பண்ண போகுது அப்படிங்கிறது அந்த டைமில் அந்த அம்மாவுக்கும் தெரியாது, அந்த பையனுக்கும் தெரியாதுங்க. நவம்பர் 14, 1957, 58 வயசு மதிக்கத்தக்க பெர்னைஸ் ஹார்பர் ஷாப் ஒன்று பிளைன்ஃபீல்டு ஏரியாவில் நடத்திட்டு வராங்க. அது மான்களை வேட்டையாடுற சீசன், அதாவது டியர் ஹண்டிங் சீசன்னு சொல்லுவாங்க. பெரும்பாலும் எல்லாருமே வேட்டைக்கு போயிடுவாங்க. ஸோ ரொம்ப கஸ்டமர்ஸ் இல்லாத கொஞ்சம் ஓட்டிக்கிட்டு இருந்த நேரம் தான் அது. பெர்னிஸும் அதே மாதிரி ஒரு கஸ்டமரே இல்லாத ஒரு கடையில் உட்காந்துட்ருக்குறாங்க. பெர்னிஸோட பையன் வேட்டையாட போகும்போது தான் அம்மாவை பார்க்குறான். அம்மா எதையோ யோசிச்சபடி சேரில் உட்காந்துட்ருக்கிறத பார்க்குறான். ஸோ அன்னைக்கு ஈவினிங் ஹண்டிங் முடிச்சுட்டு வரும்போது பெர்னிஸோட பையன் அம்மாவை பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக அம்மாவோட ஷாப்புக்கு வரான். ஷாப்பில் அம்மா இல்லை, கடை வெளியே பூட்டப்பட்டு இருந்துச்சு. இது என்னவோ ஃப்ராங்குக்கு மனசு சரியில்லாதது மாதிரி இருந்துச்சு. ஏதோ தப்பாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறாரு. ஸோ கடையோட கிட்ட போய் பார்க்குறாரு, உள்ள லைட் எரியுது. ஸோ ஃப்ராங்குக்கு இன்னும் ரொம்ப பயத்தை உண்டு பண்ணுது இது. ஏன்னா பெர்னிஸ் எப்போவுமே வெளியே போகும்போது லைட்ஸ் ஆஃப் பண்ணிட்டு தான் போவாங்க. ஸோ இன்னும் அவருக்கு அதை சந்தேகத்தை கூட்டுது. ஸோ கடையை உடச்சி உள்ளே போய் பார்க்கலான்னு முடிவு பண்ணுறாரு. உள்ளே போன ஃப்ராங்குக்கு ஒரு பேரதிர்ச்சி காத்துட்டு இருந்துச்சு. கேஷ் கவுண்டர் பக்கத்தில் நிறைய ரத்தம் சிந்தப்பட்டு இருந்துச்சு. இதை பார்த்த ஃப்ராங்க் ரொம்பவே பயந்து தான் போயிட்டாரு. தான் அம்மாவுக்கு ஏதோ பெருசாக நடந்திருக்கு அப்படிங்கிறத உணர்ந்தார். அப்போ தான் அவருடைய ஞாபகத்துக்கு வராரு, நைட்டு மட்டும் தான் அம்மாவோட ஷாப்புக்கு வர அந்த கஸ்டமர் அவர் வேறு யாரும் இல்லை, அதுதான் எட்வர்ட். ஸோ அவருடைய வீட்டில் போய் செக் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு ஃப்ராங்குக்கு தோணவே போலீஸுக்கு இன்ஃபார்ம் பண்ணி எல்லா விஷயத்தையும் சொல்கிறாரு. துணைக்கு 2 போலீஸையும் கூப்பிட்டுக்கிறாரு.
எட்வர்டோட வீடை கண்டுபிடிச்சி அங்கே போகிறாங்க அந்த போலீஸ். 2 போலீஸும் அவன் வீட்டுக்குள்ளே போகிறாங்க. ஒருத்தர் மட்டும் பேஸ்மெண்ட்டில் ஒரு ரூம் இருக்கிறத கவனித்து அந்த ரூமை நோக்கி நகர ஆரம்பிக்கிறாரு. பாவம், அப்போ தெரியாது அவர் அங்கே பார்க்க போகிற காட்சி தான் அவருடைய வாழ்க்கையை தலைகீழாக புரட்டி போட போகுதுன்னு. பேஸ்மெண்ட்டில் அவர் பார்த்த அந்த காட்சி அவரை ரொம்பவே நிலக்குலைய வச்சது. அங்கே ஒரு லேடியோட டெட் பாடி தலைகீழாக தொங்க விடப்பட்டிருந்துச்சுங்க. அது வேற யாரும் இல்லை, ஃப்ராங்கோட அம்மா பெர்னிஸ் தாங்க. அவன் பெர்னிஸை கொன்று தலைகீழாக தொங்க விட்டுருந்தான். காலு பாதத்தில் இருந்த தோலெல்லாம் உரிக்கப்பட்டு பெர்னிஸோட உடம்புல ஒரு பெரிய ராடு சொருவி இருந்ததுங்க. தலையை வெட்டி பக்கத்தில் இருந்த ஒரு பையில் போட்டு வச்சுருந்தான். அவங்களுடைய வயிறு கிழிக்கப்பட்டு குடலெல்லாம் வெளியே தொங்க விடப்பட்டு அவங்களுடைய மார்பகங்கள் வெட்டப்பட்டு அதில் இருந்து ரத்தம் சொட்டிக்கிட்டே இருந்துச்சுங்க. கொலை பண்ணுறதே பயங்கரமாக இருக்கும், ஆனால் ஒரு கொலையவே இவன் பயங்கரமாக பண்ணியிருந்தாங்க. இதை பார்த்த மற்ற போலீஸ் எல்லாம் ரொம்ப அரண்டு போயிருந்தப்ப ஒரே ஒரு போலீஸ் மட்டும் வாமிட் பண்ணி கதறி அழுதுகிட்டு இருந்தாருங்க. போலீஸையும் அழுறாருன்னு நீங்கள் கேட்கலாம். ஏன்னா அவர் தான் ஃப்ராங்க், பெர்னிஸோட பையன். அவர் பிளெயின்ஃபீல்டு பகுதியில் ஒரு பெரிய ஆஃபீஸருங்க. அவர் தான் பிளெயின்ஃபீல்டு பகுதியோட டெபுட்டி ஷெரீஃபும் கூட. இந்த சம்பவத்துக்கு அப்புறமா ஃப்ராங்க் ரொம்ப டிப்ரெஷனில் போயிடுறாரு. கொஞ்ச நாளில் ஹார்ட் அட்டாக்கில் இறந்தும் போயிடுறாரு. எட்வர்டை போலீஸ் அரெஸ்ட் பண்ணி விசாரிக்கிறாங்க. அவனுடைய வீடை ஃபுல்லாக செக் பண்ணுறாங்க. அப்படி செக் பண்ணும்போது அவங்க பார்த்த கொடூரமான விஷயங்கள் என்னென்னா, ஒரு முழு எலும்பு கூடு, அப்புறம் நிறைய எலும்புகள், மனித தோள்களாலேயே செய்யப்பட்ட சோஃபா அண்ட் சேர்ஸ், மனித எலும்புகளாலே செய்யப்பட்ட போல்ஸ் அண்ட் நைட் லேம்பு, ஒரு லேடியோட ஹெட்டிலேருந்து எடுக்கப்பட்ட தோலில் செய்யப்பட்ட மாஸ்க், அப்புறம் 9 பெண்களுடைய ப்ரைவேட் பார்ட், 4 ஆண்களுடைய ப்ரைவேட் பார்ட்டை ஒரு கார்ட்போர்ட் பாக்ஸுக்குள்ளே இருந்து எடுக்கிறாங்க. 4 ஹியூமன் லிப்ஸ் அண்ட் 4 ஹியூமன் நோஸை கண்டுபிடிக்கிறாங்க. பெண்களுடைய மார்பகத்திலே செய்யப்பட்ட பெல்ட் அண்ட் டோர் பெல்ஸை கண்டுபிடிக்கிறாங்க. ஒரு பெண்ணோட ஃபுல் ஸ்கின்னில் இருந்து எடுக்கப்பட்ட ஒரு பாடி ஷூட்டை கண்டுபிடிக்கிறாங்க. நிறைய பெண்களுடைய முகங்கள் பதப்படுத்தப்பட்டு வச்சிருந்தாரு. அது மட்டும் இல்லைங்க, அந்த ஃபேஸுக்கு எல்லாமே மேக்கப் போட்டிருந்தாருங்க. அவனுடைய ஃப்ரிட்ஜில் இருந்து மனுஷனுடைய பிரெயின், அப்புறம் நிறைய சதைகளை கண்டுபிடிக்கிறாங்க. அவனுடைய கிச்சன் ஃபுல்லுமே மனித எலும்புகளாலே செய்யப்பட்ட பாத்திரங்களை கண்டுபிடிக்கிறாங்க. கரண்டி, போல், அந்த மாதிரி விஷயங்களை எல்லாம் அங்கே கண்டுபிடிக்கிறாங்க. இதில் என்ன ஹைலைட்டுன்னா, இவன் பக்கத்து வீட்டுக்காரங்கெல்லாம் இவங்கிட்ட தான் குழந்தைங்கள பார்க்க சொல்லி விட்டுட்டு போயிருக்கிறாங்க. குட் திங் அவன் குழந்தைங்கள ஒன்றும் பண்ணலைங்கிறது தான். போலீஸ் அவனை அரெஸ்ட் பண்ணி விசாரிக்கும்போது எட்வர்ட் பெர்னிஸை மட்டும்தான் தான் கொலை பண்ணதாக சொல்கிறான். அதுக்கு போலீஸு, அப்போ மிச்ச பாடியெல்லாம் உனக்கு எப்படி கிடச்சதுன்னு கேட்டதுக்கு அவன் சொன்ன பதில் தாங்க போலீஸை ரொம்பவே ஆடி போக வச்சுது. அவன் பெர்னிஸை மட்டும்தான் கொலை பண்ணதாகவும் மிச்ச பாடியெல்லாம் சுடுகாட்டிலேருந்து தோண்டி எடுத்ததாகவும் சொல்கிறாங்க. ஆனால் இதை போலீஸ் நம்பலை. தான் கொலைகளை மறைக்கிறதுக்காக எட்வர்ட் பொய் சொல்கிறான்னு தான் நினச்சாங்க. ஆனால் அவன் ஸ்ட்ராங்காக, நான் பிணங்களை திருட தான் செஞ்சேன், பிளெயின்ஃபீல்டில் இருக்கிற 3 லோக்கல் சுடுகாட்டில் இருந்து இதுவரைக்கும் 40 பாடியை திருடி இருக்கேன்னு சொல்கிறான். இதை போலீஸ் நம்பலைன்னா கூட செக் பண்ணி பார்க்கலான்னு முடிவு பண்ணி எட்வர்ட் வீட்டில் இருந்து எடுத்த எல்லா ஃபேஸுகளையும் வச்சு அதோட ஐடென்டிட்டியை கண்டுபிடிக்கிறாங்க. அவன் சொன்னது உண்மைதான். அங்கே போய் பார்த்ததுக்கு அப்புறம்தான் அவங்க தோண்ட எந்த கல்லறைகளுமே பாடியே காணுங்க. நிறைய பாடி மிஸ்ஸிங். நார்மல் மனுஷங்களால் இப்படி ஒரு காரியத்தை பண்ண முடியாது அப்படின்னு நம்பின போலீஸ் கண்டிப்பாக இவனுக்கு ஏதாவது மென்டல் இல்னஸ் இருக்கலாம் அப்படின்னு சஸ்பெக்ட் பண்ணி அவனை ஒரு மென்டல் ஹாஸ்பிட்டலில் பேசிக் செக்கப்புக்காக கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கே தான் அவனுக்கு சீசோஃபெர்னியா இருக்கிறத கண்டுபிடிக்கிறாங்க டாக்டர்ஸ். சீசோஃபெர்னியா ஒரு சீரியஸ் மென்டல் டிஸார்டருங்க. ஆக்சுவலி இந்த கேரக்டரைஸ்ட் இருக்கிறவங்க நம்ம உலகத்தை பார்க்குற மாதிரி அவங்க பார்க்க மாட்டாங்க. இந்த உலகமே அவங்களுக்கு அகெயின்ஸ்டாக இருக்கிறது மாதிரி அவங்க ஃபீல் பண்ணுவாங்க. சீசோஃபெர்னியாவில் ஆக்சுவலி 2 கேரக்டரிஸ்ட் இருக்குது. ஒன்று ஹாலுசினேஷன் அண்ட் இன்னொன்று டெல்யூஷன். ஹாலுசினேஷன் அப்படின்னா இல்லாததை இருக்கிறத நினச்சிக்கிறது, அண்ட் டெல்யூஷன் அப்படின்னா ஒரு பேட் ஒப்பீனியன், எதை பார்த்தாலுமே அது நமக்கு அகெயின்ஸ்டாக இருக்கிற மாதிரி அவங்களே நினச்சிக்கிறது. இது மாதிரி 2 கேரக்டர்ஸில் அவன் இருக்கிறான். ஸோ இவனை மென்டலி இல்லைன்னு முடிவு பண்ணி கோர்ட்டில் இவனை ட்ரீட்மெண்ட்டுக்காக மென்டல் ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்புகிறாங்க.
எட்வர்டோட வீட்டு பக்கம் இருந்தவங்க எல்லாம் இந்த சம்பவத்துக்கு அப்புறம் பயந்து பிளைன்ஃபீல்டை விட்டு காலி பண்ணி போகிறாங்கங்க. எட்வர்ட் மெண்டல் ஹாஸ்பிட்டலுக்கு ட்ரீட்மெண்ட்டுக்காக அனுப்பப்படுறான். அவன் கொஞ்சம் மாதம் இல்லைங்க, சுமார் 1957 இருந்து 1967 10 வருஷம் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறான். நினச்சி பாருங்க அப்போ அவன் எந்த அளவுக்கு மென்டலி அஃபெக்ட் ஆகியிருக்கான்னு. உங்கள் மனசில் எல்லாம் இப்போ ஒரு கேள்வி ஓடிக்கிட்டே இருக்கும். எட்வர்ட் எதனால் பெர்னிஸை கொலை பண்ணான், ஏன் இத்தனை டெட் பாடிகளை திருடனான் அப்படிங்கிற கேள்வி உங்கள் மனசில் ஓடிக்கிட்டே இருக்கும். எனக்கும் தான். எந்த ஒரு இன்சிடென்ட் நடந்தாலுமே ஏன், எதுக்கு, எப்படி, எப்போ, எங்கே, இந்த கேள்வியெல்லாம் நமக்குள்ளே ஓடிக்கிட்டே தான் இருக்கும். அந்த கேள்விக்கெல்லாம் பதிலை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். எல்லா சைக்கோ கொலைகாரனுக்குமே ஒரு வன்மமான பாஸ்ட் இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு பாஸ்டோட பிறந்தவன் தான் நம்ம எட்வர்ட். ஆகஸ்ட் 27 1906 ஜார்ஜ் அண்ட் அகஸ்டினா தம்பதிகளுக்கு மகனாக பிறந்தவன் தான் எட்வர்ட். எட்வர்டுக்கு ஹென்ரின்னு ஒரு அண்ணனும் இருக்கிறான். ஜார்ஜ் டெய்லி குடிச்சிட்டு வந்து அகஸ்டினாவை டெய்லியுமே அடித்து கொடுமைப்படுத்துறத ஒரு பழக்கமாக வச்சுருந்தாரு. இதை பார்த்தே தான் எட்வர்டும் ஹென்ரியும் வளர்றாங்க. இதனாலேயே தான் அப்பாவை ரொம்பவே வெறுக்கிறாங்க அந்த 2 பசங்களும். என்னதான் தான் வாழ்க்கை கொடுமையாக இருந்தாலும் குழந்தைங்களை மட்டும் ரொம்ப கடவுள் பக்தியோடு வளர்க்குறாங்க அகஸ்டினா. தான் குழந்தைங்க சிட்டியில் இருந்தால் கெட்டு போயிடுவாங்கன்னு நினச்ச அகஸ்டினா ஃபார்ம் ஹவுஸுக்கு சேஞ்ச் ஆகுறாங்க. பிளைன்ஃபீல்டில் இருக்கிற 185 ஏக்கர் ஃபார்ம் ஹவுஸுக்கு போகிறாங்க. எட்வர்ட் கொஞ்சம் ஷை டைப்பு தான், ஆனால் தான் அண்ணன் கூட ரொம்பவே க்ளோஸாக இருக்கிறான். எட்வர்டுக்கு தன்னோட உலகமே தான் அண்ணனும் அம்மாவுமா தான் இருக்குது. எட்வர்டும் ஹென்ரியும் ரொம்ப டிசிப்ளினாகவே வளர்கிறாங்க. இப்படியே பல வருஷங்கள் போக 1940 எட்வர்டுக்கு 34 வயசு ஆகும்போது எட்வர்டோட அப்பா ஹார்ட் அட்டாக்ல இறக்குறாரு. அதுக்கப்புறம் தான் எட்வர்ட் அண்ட் ஹென்ரியோட லைஃப் டோட்டலாகவே சேஞ்ச் ஆக ஆரம்பிக்குது. மே 16 1940 தான் அப்பா இறந்து 4 வருஷம் கழித்து ஃபார்மில் இருக்கிற எல்லா வேஸ்ட்டையுமே எட்வர்ட் அண்ட் ஹென்ரி 2 பேரும் எரிச்சுக்கிட்டு இருக்கும்போது எதிர்பாராத விதமாக ஃபார்ம் ஃபுல்லும் தீ பரவ ஆரம்பிக்குது. இதிலிருந்து தப்பிச்ச எட்வர்ட் ஃபயர் டிபார்ட்மெண்ட்டுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறான். ஃபயர் டிபார்ட்மெண்ட் வர்றாங்க, ஃபயரை கம்ப்ளீட்டாக அணைக்கிறாங்க. ஃபயர் கம்ப்ளீட்டாக அணைச்சதுக்கப்புறமா எட்வர்ட் தான் அண்ணன் ஹென்ரியை தேடி ஓட ஆரம்பிக்கிறான். ஆனால் எங்கேயுமே ஹென்ரியை கண்டுபிடிக்க முடியல. இதனால் ரொம்பவே பயந்து போன எட்வர்ட் போலீஸுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறான். போலீஸும் வர்றாங்க. அந்த எரிஞ்சு ஃபோனை ஃபார்மில் இருந்து ஹென்ரியை கண்டுபிடிக்கிறாங்க. ஆனால் இதில் ஒரு ட்விஸ்ட் என்னன்னா, தான் அண்ணனை கண்டுபிடிக்க முடியலை அப்படின்னு சொல்லி போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ண எட்வர்ட் தான் கரெக்டாக ஹென்ரியோட பாடி இருந்த இடத்துக்கு போலீஸை கூட்டிகிட்டு போகிறான். அது மட்டும் இல்லை, ஹென்ரியோட தலையில் எதையோ வச்சு அடித்தது மாதிரியான ஒரு பெரிய காயத்தை போலீஸ் நோட்டீஸ் பண்ணுறாங்க. அதுவும் மட்டும் இல்லைங்க, ஹென்ரியோட உடம்புல எந்த ஒரு தீ காயமுமே இல்லாமல் ஹென்ரியோட பாடி இருக்கிறத போலீஸ் நோட் பண்ணுறாங்க. கண்டிப்பாக எட்வர்ட் தான் ஹென்ரியை ஏதோ பண்ணியிருக்கான் அப்படின்னு போலீஸுக்கு தோணுனாலும் பெருசாக அதை கண்டுக்காமல் ஹென்ரி மூச்சு முட்டி தான் இறந்தான் அப்படின்னு ஃபைலை க்ளோஸ் பண்ணுறாங்க. இப்போது உங்கள் மனசில் ஒரு கொஸ்டின் வரும். எட்வர்ட் தான் உலகமாக நினச்ச தான் சொந்த அண்ணனை ஏன் கொலை பண்ணணும்? அந்த கேள்விக்கான பதிலை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். எட்வர்டோட அம்மா ஒரு ஃபேத்தான லேடின்னு ஏற்கனவே நமக்கு தெரியும் இல்லையா? ஆனால் எந்த அளவுக்கு ஃபேத்துன்னு நமக்கு தெரியுமா? இந்த உலகத்தையே வெறுக்கிற அளவுக்குங்க. இந்த உலகம் அதில் உள்ள மக்கள் எல்லாம் ரொம்ப மோசமானவங்க அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு இதை தான் தன் குழந்தைங்களுக்கும் அவங்க சொல்லி கொடுத்துருக்காங்க. அதுவும் முக்கியமாக இந்த உலகத்தில் உள்ள பெண்கள் எல்லாம் ப்ராஸ்டியூட்டு, ஆண்களை மயக்கிறதுக்காகவே படைக்கப்பட்டவங்க. குழந்தைங்க பெற்றுக்கிறதுக்காக மட்டும்தான் நீங்கள் அவங்கள யூஸ் பண்ணணும். குழந்தை பிறந்ததுமே அவங்கள அவங்க வீட்டுக்கு நீங்கள் துரத்தி விட்டுறணும் அப்படின்னு குழந்தைங்களுக்கு சொல்லி சொல்லி வளர்க்குறாங்க. பிஞ்சு நெஞ்சில் நஞ்சை விதைச்சிருக்காங்க அகஸ்டினா. இதையெல்லாம் நம்பின எட்வர்டும் ஹென்ரியும் சின்ன வயசுல இருந்து பெண்கள்கிட்ட பேசாமல் அவாய்ட் பண்ணிட்டு வந்திருக்காங்க. ஸோ தான் பசங்களை சொசைட்டியை விட்டு தனிமைப்படுத்த தான் அகஸ்டினா இந்த ஃபார்ம் ஹவுஸையே சூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ தன் வாழ்க்கையை அம்மாதான்னு நம்புகிற அளவுக்கு பசங்களை வளர்த்துருக்காங்க.
ஆனா ஒரு கட்டத்துல ஹென்றி மட்டும் உலகத்தை புரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறான். தான் அம்மா சொன்னது பொய்யின்னும் அவனுக்கு புரிய வருது. அதனால ஒரு டிவோர்ஸ்டு லேடிய லவ் பண்ணி கல்யாணமும் பண்ணிக்கிறான். ஸோ தான் புரிஞ்சுக்கிட்ட விஷயத்த தான் தம்பியும் புரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறான் ஹென்றி. அதனால எட்வர்ட் கிட்ட போய், நீ அம்மா சொல்றத கேட்டு உன் லைஃப்பை வேஸ்ட் பண்ணாத, உனக்குன்னு ஒரு லைஃப் இருக்கு, அதை நீ வாழுன்னு அட்வைஸ் பண்றான். ஆனா இதையெல்லாம் புரிஞ்சுக்கிற நிலைமையில எட்வர்ட் இல்லை. தான் அம்மாவை பற்றி ஹென்றி தப்பாக பேசுகிறான் அப்படின்னு நினைக்கிறான். அவன் வார்ன் பண்ணவும் செய்கிறான், இனிமே என் அம்மாவை பற்றி நீ தப்பாக பேசாத அப்படின்னு சொல்கிறான். ஆனால் ஹென்றி ஸ்டாப் பண்ணுறது மாதிரியே இல்லை, தொடர்ந்து எட்வர்டுக்கு அட்வைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறான். இப்படி ஒரு சூழ்நிலையில தான் ஃபார்ம் ஹவுஸில் பணமாக கண்டுபிடிக்கிறப்படலாம் ஹென்றி. ஹென்றி இறந்ததுக்கு அப்புறமா எட்வர்டும் அகஸ்டினாவும் தனிமையில் அந்த ஃபார்ம் ஹவுஸில் வாழ ஆரம்பிக்கிறாங்க. ஹென்ரிய மாதிரியே எட்வர்டும் தன்னை விட்டு போகக்கூடாதுன்னு நினச்ச அகஸ்டினா, ஒரு மனைவி தன் கணவனுக்கு என்னெல்லாம் கொடுப்பாளோ எல்லாத்தையும் எட்வர்டுக்கு அகஸ்டினா கொடுக்குறாங்க. ஒரு தாய் எப்படியெல்லாம் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்கு ஒரு குட் எக்ஸாம்பிள் தான் இந்த அகஸ்டினா. ஸோ எட்வர்டுக்கு தான் உலகமே அம்மான்னு ஆகுது. இப்படி இருக்கும்போது தான் டிசம்பர் 29, 1949 ஸ்ட்ரோக் வந்து அகஸ்டினா இறக்குறாங்க. ஸோ வாழ்க்கை ரொம்ப இக்கட்டான சூழ்நிலைக்கு கொண்டு போகுது எட்வர்டை. வெளி உலகமே தெரியாத எட்வர்ட் தனிமையில் இருக்க ஆரம்பிக்கிறான். அந்த தனிமை எட்வர்டை அகஸ்டினாவோட இறப்பை அக்செப்ட் பண்ணிக்கவே விடலை. ஸோ இப்போ தான் எட்வர்ட் வியர்டாக யோசிக்க ஆரம்பிக்கிறான். இதுக்கு அப்புறம்தான் எட்வர்ட் கொடூரனான எட்ஜென்னா மாற ஆரம்பிக்கிறான். அம்மாவை மறக்க முடியாத எட்வர்ட் அகஸ்டினாவை புதைச்ச இடத்துல இருந்து அவங்களுடைய உடம்பை தோண்டி எடுத்து அடிக்கடி பார்க்க ஆரம்பிக்கிறான். ஒரு கட்டத்தில் தான் அம்மா வரமாட்டாங்க அப்படின்னு நினச்ச எட்வர்ட், அவங்க வரலைன்னா என்ன, நாம் அவங்கள உருவாக்குவோம் அப்படின்னு நினைக்கிறான். அதோட விளைவுதான் அகஸ்டானா மாதிரி இருக்கிற பெண்களோட உடலை திருடி மார்பகங்கள் கொண்ட ஒரு பாடி ஷூட்டை உண்டு பண்ணியிருக்கிறான். அதாவது இது 1947 இருந்தே பண்ண ஆரம்பிச்சிருக்கிறான். ஸோ இதை பண்ணும்போது மீதியான உடல் பாகங்களை தான் வீட்டை டெக்கரேட் பண்ண அவன் யூஸ் பண்ணியிருக்கிறான். இதை பண்ண தான் 40 டெட் பாடி அவனுக்கு தேவைப்பட்டிருக்கு. பெர்னீஸ் தான் அம்மாவோட முக ஜாடையில் இருந்ததுனால தான் பெர்னீஸை அவங்க கடைக்கு போய் தலையில் சுட்டு ஃபார்ம் ஹவுஸுக்கு எடுத்துகிட்டு வந்து தான் ஏற்கனவே செஞ்சு வச்சிருக்கிற பாடி ஷூட்டை அவங்களுக்கு பொருத்தமாக அதை போட்டு தான் அம்மாவாக மாற்றலாம் அப்படிங்கிறது தான் அவனுடைய பிளான். அதுக்குள்ளே தான் போலீஸ் அவனை அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. ஸோ என்னதான் அவன் பெர்னீஸை மட்டும் கொலை பண்ணனேன்னு சொன்னாலும் மற்றதெல்லாம் டெட் பாடியாக இருந்தால் கூட அவன் சீரியல் கில்லர் தான் அப்படின்னு நம்ம நம்ப வைக்கிற ஒரே ஒரு விஷயம், அதே பிளைன்ஃபீல்டில் 1950 இருந்து 1957 வரை, அதாவது 7 வருஷம் நிறைய பேர் அங்கே இருந்து காணாமல் போயிருக்கிறாங்க. அவங்கள பற்றின எந்த இன்ஃபர்மேஷனும் போலீஸுக்கு கிடைக்கவே இல்லை அப்படிங்கிறது தான். 10 வருஷ ட்ரீட்மெண்ட்டுக்கு அப்புறமா எட்வர்ட் தண்டனைக்கு ஃபிட்டாக இருக்கிறான் அப்படின்னு சொல்லி கோர்ட்டில் ஹாஸ்பிட்டலில் இருந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. ஆனால் கோர்ட்டில் ப்ரொடியூஸ் பண்ணப்பட்ட எட்வர்ட் அப்படியே கதையை மாற்றி சொல்கிறான். பெர்னிஸை தான் வேணும்னு கொலை பண்ணலை, தான் கன் யூஸ் பண்ணும்போது தெரியாமல் அவங்க மேலே பட்டுருச்சு அப்படின்னு சொல்கிறான். இதனால் குழப்பம் அடைஞ்ச கோர்ட், இவன் இன்னும் மென்டலாக கிளியர் ஆகலை அப்படின்னு சொல்லி லைஃப் லாங் இவன் மென்டல் ட்ரீட்மெண்ட் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஆர்டர் போடுறாங்க. ஸோ இவன் ஜூலை 26, 1987 அன்னைக்கு 72 வயசு ஆகும்போது லங் கேன்சரில் இறந்து போகிறான். அவன் இறக்க முன்ன அவனுடைய கடைசி ஆசை என்ன அப்படின்னு கேட்டதுக்கு, என்ன என் அம்மாவோட பக்கத்திலேயே புதைங்க அப்படின்னு சொல்கிறான். ஸோ அவன் ஆசைப்பட்டது மாதிரியே அகஸ்டினாவுக்கும் ஹென்ரிக்கும் நடுவில் எட்வர்ட் புதைக்கப்படுறான். என்னதான் எட்வர்ட் ஒரு கொடுமையான கொலைகாரனாக இருந்தாலும் குழந்தைக்கிட்ட ரொம்பவே பாசமாக தான் இருந்திருக்கிறான். ஆனால் எந்த ஆண்களாலையுமே தான் அம்மாவை செக்ஷுவல் பார்ட்னராக பார்க்க முடியும், தவறாக வளர்க்கப்பட்ட ஆண்களை தவிர. அதில் ஒருத்தன் தாங்க இந்த எட்ஜின். எப்போவுமே பேரண்ட்ஸ் குழந்தைங்களுக்கு நல்ல விஷயங்களை மட்டும்தாங்க சொல்லி கொடுத்து வளர்க்கணும். அதுக்கு ஒரு குட் எக்ஸாம்பிள் தாங்க இந்த ஸ்டோரி. இதில் ரியல் சைக்கோ யாருன்னு கமெண்டில் சொல்லுங்கள்.
உங்களுக்கு இந்த மாதிரி சஸ்பென்ஸ் த்ரில்லரிங்கான ஸ்டோரி பிடிக்கும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு த்ரில்லிங்கான ஸ்டோரியோட அடுத்த வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். பை பை. திஸ் இஸ் ஜாக்குலின்.